காலை நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்து ஏசாயா 25:8 மறக்காமல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 25:8 நாம் வாசிக்கப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி, உங்க குடும்பத்தில் இராதபடி, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய சபையில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். இதை ஏசாயா சொல்லவில்லை, பாஸ்டர் பரமானந்தம் சொல்லவில்லை, கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். இந்த கர்த்தரே சொன்னார், கர்த்தரே இதை செய்தார் அப்படிங்கிற வசனம் வந்தா நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் லைட் கலர், கொஞ்சம் பிரைட்டா எல்லோ கலர், கிரீன் கலர் அப்படி குறிச்சு வைங்க. அது உங்க கண்ணில் படணும். வெள்ளிக்கிழமை நான் கேட்டேன், அநேகர் சொன்னாங்க கர்த்தரே இதை செய்தார், இதை செய்தது கர்த்தர் அப்படின்னு உங்க வாழ்க்கையில நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அவர் சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார், அவரே அதை செய்வார். அல்லேலூயா, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம் போன வாரம் பார்த்தோம், அதிகாலையில் யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இந்த வசனத்தின்படி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு எழுந்தார். ஆமென். மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்து எழுந்தார். ஜெயக்கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் முதலாவது முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்தார் என்று போன வாரம் பார்த்தோம். அந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்தார். பல விதத்திலே கண்ணீர் வடித்து கொண்டு வெளியே சொல்ல முடியாமல், தூங்காமல், சாப்பிடாம இரவெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையை நிரந்தரமாய் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். எழுதி வச்சுங்க. விடிய காத்தால யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே விடிய காலையில் கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆமென். இன்றைக்கு இரண்டாவது பார்க்க போகிறோம். விடியற்காலத்தில் கண்ணீர் சிந்திய நேரத்தில் ஒரு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் அதே நேரத்தில் ஈவினிங்ல, சாயந்தரத்தில் 19ஆம் வசனத்தில் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். அன்றைய தினம் காலையில் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்தாரே, அதே தேவன் மாலையில், சாயந்தரத்தில், சில நேரத்தில் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போக கூட இஷ்டம் இல்லை, அழுது கொண்டு போறீங்க, வேதனையோட போறீங்க, யாரையும் முகத்தை பார்க்க பிரியமில்லை, அந்த வேதனையோடு இருக்கிற அந்த சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யாருக்கு பயந்து? யூதர்களுக்கு பயந்து. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனையை பார்த்து தைரியமாயிருந்த ஆட்கள் இப்போ யூதர்களுக்கு பயந்து பூட்டப்பட்ட கதவு, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்த நேரத்தில் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது இன்றைக்கு, அல்லேலூயா, சாயங்காலத்தில் அதே நாள் சீசர்கள் வீடுகளை பூட்டி கொண்டு இருந்தார்கள். அவங்க முகத்தில் சந்தோஷம் இல்லை. பாஸ்டர் சாம் சொல்றாங்க, சந்தோஷமா பாடுங்க. ஒரு அம்மா நல்ல டான்ஸ் ஆடினாங்க. அவங்க உள்ளே ஆட முடியலன்னு வெளியே வந்துட்டாங்க. நல்ல வேலை உள்ளே ஆடி இருந்தாங்கன்னா 10 சேர் காணாமல் போயிருக்கோம். நம்ம பின்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்த ஆண்டவரே இந்த அம்மாவுக்காய் சோத்துறோம். நம்ம எல்லாருக்கும் அப்படி ஆசை. இந்த பாட்டு அப்படிப்பட்ட பாடல்கள், ஆடுவோம் பாடுவோம். சிலர்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்கிட்ட போய் கேளுங்க, ஏப்பா இந்த பாட்டு இப்படி இருக்கு, இப்படி உட்கார்ந்து. ஆண்டவர் சும்மா இருங்கள் என்று சொன்னார். எல்லாத்துக்கும் வசனம் ரெடியாக வச்சுருப்பாங்க. சில ஆட்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே பாருங்கள், இரண்டாவது அதே சாயந்தரம் ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே வந்தா ஒருத்த முகத்திலையும் சந்தோஷம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒருவர் முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சி இல்லை, தைரியம் இல்லை. ஏதோ ஒரு பயம் அவங்களை பிடிச்சிருந்தது.
ஒரு திகில் அவங்கள பிடிச்சிருந்தது, ஏதோ ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு அப்படி அநேகர் இங்கே வந்திருக்கிறீங்க. அவங்கள பார்த்தா மற்றவங்க பயந்துடணும், அப்படி இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. எனக்கு ஒருவர் தெரியும், ஒரு பயங்கரமாக அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் சொல்கிறார், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஒரு பயம் என்னை தாக்கிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆவி என் காதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. பெரிய ஆள், பயங்கரமாக மீசை வச்சிருப்பார். நம்ம மீசக்கார ஐயாவை நினச்சிடாதீங்க, ஒரு இராணுவ வீரர் நாட்டு இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே ஏதோ மரண பயம். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் நெஞ்சு படபடப்பு வருமா. அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போனார். என்ன சொல்கிறேன்னா, இந்த சீசர்கள் முகத்திலே சந்தோஷம் இல்லை, தைரியம் இல்லை, ஒரு திகில், ஒரு குழப்பம், ஒரு மரண பயம். என்ன பயம்? பயம் வேற, மரண பயம் வேற. இன்றைக்கு காலையில் ஒரு யாருன்னு தெரில, இந்த செய்தி கேட்ட பிறகு நேற்று இரவெல்லாம் அந்த பயத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தான் எனக்காக பேசினார்னு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன சொல்கிறேன்னா, முதல் அற்புதம் காலையில் விடிய காத்தால, நீங்கள் காலையில் நேரத்தோடு வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவர் பைபிளில் காலையில் தேடி வருகிறவர்களை ஸ்பெஷலாக கவனிப்பார். அவங்களுக்கு விசேஷ அற்புதம் எழுதி வச்சுங்க. டெய்லி 5 மணிக்கு எழுந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கடன் பிரச்சனை மாறலைன்னா என்ன கேளுங்க. விட முடியாத தீய கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு மாறலைன்னா என்ன கேளுங்க. இந்த 5 மணி தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற நேரம். இந்த சபையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன என்றால், பாஸ்டர் நான் வீடு வாங்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், நாங்கள் கடன் கட்டணும், அப்படி ஜெபிக்க வர்றதில்லை. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியல பாஸ்டர், பைபிள் படிக்கவே என்ன வரமாட்டேங்குது, அப்படி ஜெபிக்க வர்றவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவிக்குரிய இதில் டவுன் ஆகிறது அவங்க உணர்ந்து உடனே அதில் மீண்டும் எழும்பணும்னு ஆசைப்படுறாங்க. சரி இந்த ஒரு வாரம் நல்லா தூங்கிட்டு அடுத்த மாதம் பார்த்து அப்படி நினைக்கக்கூடாது. அதிகாலையில் மோசே அதிகாலையில் நேரத்தோட எழுந்து கற்பலகை, வெறும் கற்பலகை, என்னங்க வெறும் கற்பலகை, அதில் ஒன்றுமே இல்லை, அதை எடுத்துக்கிட்டு சீனாய் மலைக்கு போகிறான். காலையில் விடிய காத்தால யாத்திராக 34:1 வாசிக்க முடியும். நேரத்தோட, என்னங்க லேட்டாக இல்லை, வர்ஷிப் முடிஞ்ச உடனே இல்லை, நேரத்தோட போனான். வெறும் கற்பலகை. அந்த கற்பலகை எது? நீதிமொழிகள் 3:3, இருதயமாகிய கற்பலகை. நீங்கள் இந்த சீனாய் மலைக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி வரணும்? வீட்டு பிரச்சனை, பிள்ளைக பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை எல்லாத்தையும் இங்கே நிரப்பிட்டு வரக்கூடாது. இங்கே இருதயம் எப்படி வரணும்? வெறுமையாக வரணும். நீதிமொழிகள் 3:3 உன் இருதயமாகிய பலகை அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த இருதய பலகையை நீங்கள் வெறுமையாக இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையால் கர்த்தர் நிரப்ப போகிறார். அவருடைய சமாதானத்தால் உங்களை நிரப்ப போகிறார். இப்போ சீசர்கள் அவங்களுடைய மனதில் பயம் இருந்தது, கர்த்தர் அதை மாற்றினார். ஆகவே அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் இவர்களுக்கு பயம் வந்தது? ஏன் பயப்படுகிறார்கள்? ஏன் யூதர்களுக்கு பயப்படுகிறார்கள்? ஏற்கனவே வெளியே ஒரு பேச்சு, ஒரு கசகச குழப்பம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. இவங்க கூடியிருக்கிற வெளியே எருசலேமில் ஒரு துர்ச்செய்தி, ஒரு பொய்யான பேச்சுக்கள், ஒரு வேதனைக்குரிய வார்த்தைகள் அங்கங்கே குசு குசுன்னு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? இயேசுவின் சரீரத்தை சீசர்கள் களவாடிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க இயேசு சரீரத்தைன்னு வெளியே அங்கங்கே பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர் சரீரத்தை எங்கு வைத்தீர்கள் என்று நம்மளை கூப்பிட்டு ஒரு விசாரணை நடத்த போகிறாங்க. என்கொயரி வைப்பாங்க. நமக்கு சம்மன் சீக்கிரம் அனுப்ப போகிறாங்க. நமக்கு ஒரு சம்மன் வரப்போகிறது. நம்மளை பிடிவாரண்ட்டு கொடுத்து நம்மளை கொண்டு போய் ஜெயில் அடைக்க போகிறாங்க.
அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட போகிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஒரு நாளும் தெரியாது, விளக்கம் தெரியாது. சம்மன், பிடிவாரன், அரெஸ்ட், எஃப்ஐஆர், இதை பற்றி எனக்கு இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், 40 வருஷமாக இந்த ஊழியம் செய்கிறேன். ஒரு நாள் கூட இந்த நான் சொன்ன இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே தெரியாது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு தெரியாமல் சும்மா ஜெபம் பண்ணி அனுப்பி, ஆண்டவரே என்னமோ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்களாம். நான் நினச்சிக்குவேன் ஏதோ ஏதோ பொருள் கிஃப்ட் ஏதோ கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் இந்த நாட்கள் அந்த நீங்கள் இந்த சூழ்நிலையில் போகிறதெல்லாம் நம்ம சர்ச்சை அந்த சூழ்நிலையில் போக கர்த்தர் அனுமதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்போ அந்த பாரத்தோட ஜனங்க வரும்போது அதுக்காக உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்ம கண்ணு முன்னாடியே இயேசுவை பாடாப்படுத்தினாங்க, படாத பாடுபடுத்தினாங்க, அவரை குற்றுயிராக்கினாங்க. அப்படிப்பட்டவர்கள் கையில் நம்ம சிக்கிடுவோம், சிக்கினா செத்தோம், அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவங்கள பிடிச்சதுனால அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் யூதர்களுக்கு பயந்து, இந்த பயத்துக்கு காரணம் யூதர்களுக்கு பயந்து அந்த அறைக்குள்ளே இருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது பயம் வேதனை உள்ளது. ஒரு வசனம் இருக்கு, என்னங்க, பயம் வேதனை. அந்த பயம் வரும்போதே ஒரு வேதனையும் வந்துடும் பாருங்க. இந்த ப்ரெஷர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, ஆமாம், சுகர் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லியிருக்கு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். ஆகவே மரணம், பாதாளம், இந்த மரண பயத்துடைய திறவுகோலை என் கையில் தான் இருக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்குள்ளே நான் தனிமையாக இருக்கிறேன், குடும்பத்திலே இருந்தாலும் கணவன் பிள்ளைகளோடு இருந்தாலும், ஆனாலும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்ற ஒரு பயம் சில நேரத்தில் நம்மளை அறியாமல் வருகிறது. வயதாக ஆக அதிகமாய் வரும். பிள்ளைகளுக்கு சில காரியம் நடக்காமல் இருக்கும்போது தேவையில்லாத பயம் வரும். வியாதிகள் வரும்போது, தனிமையாய் படுத்திருக்கும் போது, ஏதோ ஆயிருவனோ, எனக்கு இருக்கிற வியாதி நைட்டு ஏதாவது பண்ணிருமோ என்ற ஒரு பயம் வரும். வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் அழுது கொண்டு இருப்போம். நான் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறேன், இந்த வியாதி என்னை கொன்றுமோ, எந்த நேரத்தில் உயிர் போகும் என்று ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இயற்கை அது. அநேகருக்கு அப்படி நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி வரும்போது உயிர்த்தெழுந்த இயேசு கலக்கம், பயம், மரண பயம் நீக்க வல்லமை உள்ளவர். மரண பயத்தை இன்றைக்கு இயேசு இந்த ஆராதனையில் உங்களை விட்டு அகற்றுவாராக, எடுத்து போடுவாராக. உங்களால் முடியாது, இன்றைக்கு ஆராதனை அதை செய்ய போகிறார். நான் ஆவியில் அதை உணர்கிறேன். ஆமென். ஜீவகாலம் எல்லாம் நம்முடைய மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் மேல் அதிகாரமுடைய இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நமக்குள்ள அந்த மரண பயம் இனி இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்று மரண பயத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஆராதனையில் இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஒரு பாடல் இருக்கு, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே, கர்த்தர் நம் சார்பினில் இருக்கும்போது பயம் இல்லையே. ஆமென். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு அடியை பாடலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயம் இல்லை, கர்த்தர் நம் சார்பினில் இருக்கும்போது பயம் இல்லையே. அது என்ன பாட்டு? பாட்டு எப்படி ஆரம்பிக்கணும்? அதுக்கு முன்னாடி இருக்கும் நம்பிடும் தேவன், அப்படிதானா? சரி.
பயம் எனக்கு அந்த பாடல் இந்த பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை சத்தமாய். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை 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 பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஆமென். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் ஆமென். தேவன் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். இது பாட்டு அல்ல. இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், முதலாவது கண்ணீரை துடைத்த அதே ஆண்டவர் இப்பொழுது சீஷர்களுக்குள்ளே பயத்தை நீக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அநேக நேரங்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தனிமையாக இருக்கும்போது ஒருவித பயம் வருகிறது. அந்த நேரத்தில் ராத்திரியிலே அந்த பயம் வரும். தூக்கம் வராமல் ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் ஆண்டவர் தந்திருக்கிற வசனத்தை நினைவு, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். மத்தேயு 18:20 ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 18:20 என்ன வசனம்? ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 3 பேராவது அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆமென். ஓரத்தில் இல்லை, நடுவிலே. அப்போ பிரச்சனை வந்தால் ஆண்டவர் தான் செமையாக மாட்டுவார். அவருக்கு தான் அந்த பிரச்சனை. அதான் உன்னை தொடுகிறவன் கண்மணி, ஆண்டுடைய கண்மணி. இந்த கருவிலியை தொடுற மாதிரி உங்கள் கையை கொண்டு போங்க கருவிலிக்கிட்ட, தானாக கண்ணு மூடிக்கும்ல. சிலர் அழகாக தொடுவாங்க, அதெல்லாம் சாமர்த்தியம். எங்கள் பேத்தி கேபியை தொடச்சோன்னா அழகாக தொடுறா. நான் இன்றைக்கி வரைக்கும் தொட்டதில்லை. கிட்ட போனால் கண்ணு மூடிக்குது. பக்கத்தில் இப்படின்னு பாருங்கள், இப்படின்றாங்க, கிட்ட வர முடியாது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கலக்கமான நேரம், பயப்படுகிற நேரம், மரண பயம் சூழ்ந்துகிற நேரம், எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அந்த தனிமையான நேரத்தில் வருகிற பயத்தை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். நான் எங்கே போனாலும் நான் தான் போகணும் பாஸ்டர். எங்கே போனாலும் யாரும் கூட வரமாட்டாங்க, வீட்டுக்காரும் கூட வரமாட்டார், நானே தான் தனிமையாக போகணும். எதை செஞ்சாலும் நான் தான் தனிமையாக செய்யணும். அப்படி தனிமை தனிமை தனிமை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த தனிமையில் இருக்கும்போது ஒரு வித பயம். ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை அப்படிப்பட்ட வேலை பாஸ்டர், நானே தான் செய்யணும், யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரமாட்டாங்க, நானே தான் எல்லாம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. அந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, என் வேலை அப்படி இருக்குது, என் போக்குவரத்து, என் ஓனர் என்னை நம்பி தான் பல பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். அதை கொண்டு போய் எப்படி சேர்த்துவேன், அதை போய் எப்படி அங்கே கொண்டு போய், அதில் ஒரு பயம் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த நிலைமையில் யாராவது இங்கே இருப்பீர்களானால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயத்தை உங்களை விட்டு கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவையில்லாத ஒரு முறை சொன்னேன். ஒருவர் அந்த இறந்துட்டா பெட்டி செய்வாங்கள்ல, அந்த தொழில், பெட்டி செய்கிற வேலை. அப்போது ஒரு கிராமத்திலேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி இறந்துட்டாங்க, ஒரு பெட்டியை கொண்டு வாங்க. அவர் பெட்டியை செஞ்சு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறார். போகிற வழியில் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. காட்டு வழியாக போகணும், கொஞ்சம் தள்ளி தூரமாக நடந்து போகணும். என்ன செய்கிறது? டவர் எடுக்கலை, ஃபோன் பண்ணி
வேற ஆட்டோவை கூப்பிடலான்னா. கடைசியில் இவரே பெட்டியை தலை மேலே வச்சுட்டு அப்படி போயிட்டுருக்கிறார். என்ன பெட்டி? இறந்துட்டாங்களா வைப்பாங்கள்ல, அந்த பெட்டியை தலையில் வச்சுட்டு போயிட்டுருக்கிறார். அப்போது அந்த நைட்டு போலீஸ் செக் பண்ணுறதுக்காக ஏதாவது எவனா சிக்குவானா, அவங்ககிட்ட ஏதாவது பணம் பிடுங்கலாமா, இந்த வண்டி ஏதாவது சிக்குமா அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த போலீஸ். பார்த்தாங்க, லைட் அடிச்சு எவனோ நடுராத்திரி ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வரான், இன்னைக்கு அவங்ககிட்ட நிறையா பிடிங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நேரம் அவனை நிறுத்தி, எங்கப்பா போகிற அப்படின்னாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டார், நம்மளை இன்னைக்கு ஏதோ வசூல் பண்ணுறதுக்கு நிறுத்தி இருக்கிறானுங்க, சரியான பதில் சொல்லலான்னு சொல்லி அவர் சொன்னார், என்னை அங்கே புதைச்சாங்க, ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு, அதுக்காக நான் வேற இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். சொன்ன உடனே இந்த 2 போலீஸு பயந்து ஓடுனது தான், ஒரே வேகமாக ஓடிட்டாங்களாம். போய் அவனுங்களுக்கு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து, ஆமாம் இவங்கிட்டேருந்து பிடுங்கியிருந்தால் 50 ரூபா தான் பிடுங்கியிருப்பாங்க, அவனுக்கு 50,000 செலவு அன்னைக்கு. தேவையில்லாத பயங்கள். ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு தேவையில்லாத பயங்கள். அது பள்ளி அது பாட்டுக்கு போகுது, அது சாப்பிட போகுது, கற்பான் பூச்சி அந்த வேலையை செய்ய அது பாட்டு போகுது. அப்பா அம்மாவுக்கு பயப்பட மாட்டாங்க, இந்த கற்பான் பூச்சி பள்ளி எலி வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அது வேலையை அது பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது சாப்பிட போயிட்டுருக்கு. ஆமாம் தனிமையாக இருக்கேன்னு அது கொக்க கொக்கான்னு கத்தும் எங்கேயோ இருந்து. பாருங்க பாருங்க, ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், பாஸ்டர் நான் சொன்னது சரியா இருக்கு பாஸ்டர். பள்ளி கத்தக்கூடாதான். என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த பழசு மாற மாட்டேங்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஒரு வித பயம். நம்முடைய சபையில் ஒரு குடும்பம் இருந்தாங்க, நல்ல குடும்பம். இன்றைக்கு கர்த்தர் அவங்கள ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டார். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு நாள் சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் தொடர் மரணம், ஆண் வாரிசே இல்லை. 40 வயசு வரைக்கும் தான் இருப்போம், அதுக்கு மேலே இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் மரித்து 30 வயசில் எல்லா நாட்டையும் சுற்றிட்டு வந்துடுவாங்களாம். 40 வயசில் இடம் வாங்கி பங்களா கட்டி கார் வாங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி உடனே செத்துருவாங்களாம். அவர்களெல்லாம் இயேசுவை அறியாதவர்கள், அவர்களுக்கு நடக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே அந்த குடும்பத்தில் நடக்கிற மாதிரி எனக்கு நடந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களை விட்டு கர்த்தர் மாற்றுவாராக. அவங்களுக்கு நடக்கலாம். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். ஆகவே இன்றைக்கு அந்த ஐயாவுக்கு வயசு 60 தாண்டிட்டார். அவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு 40 தாண்டிட்டாங்க. அந்த ஏரியா, அந்த குடும்பத்திலே, அந்த சந்ததியிலேயே இவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த மரண பயம் அந்த குடும்பத்தை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண் சந்ததி 40 வயசுக்கு மேலே இல்லையா, ஆனால் இன்றைக்கு அந்த சந்ததியை கர்த்தர் ரட்சித்து நிலைநாட்டி இருக்கிறார். அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படி உங்கள் சூழ்நிலையில் இருப்பீர்களானால், காலையில் ஒரு பத்திரிகை நமக்கு வந்திருக்கிறது, ஒரு வீடு பிரதிஷ்டைக்காக. இந்த வீடு பிரதிஷ்டை மே மாதம் நாங்கள் நடத்தி இருக்கணும். ஒரு அருமையான ஒரு வீடை கட்டியிருக்கிறாங்க. ஏன் போன மாதம் நடக்கலைன்னா, தொடர் மரணம் அவங்க வீட்டில். இவங்க மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. முழு குடும்பத்தார், சொந்தக்காரர் ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஒரு மரணம் நடந்துட்டால் விசேஷம் வைக்கக்கூடாது அப்படியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆகவே தள்ளி போட்டுக்கிட்டே வந்துருச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பிரதேச வேலையெல்லாம் முடிஞ்சது. அருமையான நல்ல வீட்டை கட்டியிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க, இப்படியே போயிட்டு இருந்தால் லேட் ஆயிரும், நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம் சொல்லி அவருடைய நோக்கம் இந்த காலையில் சொன்னாங்க, பாஸ்டர் வீடு பிரதிஷ்டை இல்லை, ஒரு கன்வென்ஷன் நடத்தணும். பக்கத்தில் கிரவுண்டு சுத்தம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம், நீங்கள் வந்து பாடி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் தொடர்ந்து மரணம் நடந்துக்கிட்டே இருக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் சந்ததிகள் மரண பயத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு இதை இந்த காலையில் முதல் பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை மரண பயத்திலிருந்து நீக்குவாராக. சிலருக்கு லேசாக நெஞ்சு வலி வந்துடக்கூடாது.
உடனே பயம் என்ன வந்துடுது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நெஞ்சு வலி வேற காரணமாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே பாருங்கள், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் தனிமையை என் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியல, பல கேள்வியோட நடுக்கத்தோடு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு பயம், கலக்கம் என்னை அறியாமலே வருகிறது. நான் வரக்கூடாதான் நினைக்கிறேன், பாட்டு பாடுறேன், நல்ல துதிக்கிறேன், ஆனால் என்னை அறியாமலே ஒரு மரண பயம் என்னை தாக்குகிறது என்று நீங்கள் ஒரு பயத்தில் தாக்கப்பட்டு வந்திருக்கிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த கர்த்தர் அதை உங்களை விட்டு வேரோட பிடுங்கி போடுவார். அது எதனால வந்ததோ அதையும் கர்த்தர் வேரோட பிடுங்கி போடுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, வேரோட பிடுங்கி அதை தூக்கி எறிவார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் இன்றைக்கு பல கேள்வியோடு இங்கே வந்திருக்கலாம். நடுக்கத்தோடு ஒரு நடுக்கத்தை கொடுத்து கொண்டே உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம். இனி நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் மீட்பர், என் மீட்பர். ஆமாம், யோபுக்குள்ள ஒரு மரண பயம் வந்துச்சு. அந்த யோபு தான் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு. பின்னாடி சத்தம் வரட்டும், சத்தம் கைகளை உயர்த்தி, என் மீட்பர். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிற, உங்க மீட்பர், உங்கள் மீட்பர், உங்கள் மீட்பர். ஜெனிஃபர் எங்க? இடம் எல்லாம் பின்னாடி போயிட்டாங்களா? ஜெனிஃபர், உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெனிஃபர் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமேன். வேலைக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்கள் உங்களோட இயேசு இருக்கிறார். ஆகவே உங்கள் வேலை நேரத்தில், கம்பெனி, வீட்டு காரியங்களில் இது இல்லையே, அது இல்லையே, தைரியம் இல்லையே, பலன் இல்லையே, ஞானம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நான் சொல்லுவேன், நீங்கள் ரெண்டாவது ஆமேன் அல்ல, நீங்கள் அதையே சொல்லணும், எனக்கு பலன் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுப்பார், எனக்கு ஆண்டவர் தைரியம் கொடுப்பார், எனக்கு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பார், நல்ல அனுபவங்களை கர்த்தர் தருவார், சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுப்பார், காரிய சித்தியை கர்த்தர் கொடுப்பார், மனித தயவை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பயம் இல்லாமல் வேலை செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார், கிருபையை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு நிறைய குடும்பம் இங்கே வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள்லாம் இன்றைக்கி உயிரோடு இங்கே உள்ளே வந்திருக்கிறீங்கன்னா, சிலருக்கு ஆராதனைக்கு வரவே இஷ்டம் இல்லை, அவ்வளோ குழப்பம், போராட்டம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்து தான் இங்கே உட்கார வச்சிருக்கிறார், கிருபை கொடுத்து தான் உங்கள் வேலையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதை கர்த்தர் தருவார். நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதில் ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன என்றால், கவனிங்க, இதோட முடிக்க போகிறேன். முக்கியமான செய்திக்கு வந்திருக்கிறோம். இந்த சீசர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்கிறது. இயேசு இப்போ எங்கு வந்து நிற்கிறார்? பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே. இதற்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? மாம்சத்தில் இருந்தார், சரீரத்தில் இருந்தார். சரீரத்தில் இருந்தால் ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும். கலிலேயா என்ற கானா ஊரிலே ஆண்டவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த ஃபங்க்ஷன்ல அவர் அட்டென்ட் பண்ணணும்னா அவர் மாத்திரம் அங்கே இருக்க முடியும். அந்த கல்யாண வீட்டில் தான் இருந்தார், உடனே வேற இடத்துக்கு போக முடியாது. கவனிக்கிறீங்களா? நாயினூர் விதவை வீடு, அந்த வீட்டுக்கு மட்டும்தான், அந்த வீட்டின் தேவைகளை மட்டும்தான் சந்திக்க முடியும். ஏன்னா மாம்சத்தில் இருந்தார், சரீரத்தில் இருந்தார், வேற இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஆனால் இப்போ ஆண்டவர் மாம்சத்தில் இல்லை, சரீரத்தில் இல்லை, ஆண்டவர் மகிமையின் சரீரமாக எழும்பி இருக்கிறார். இப்போ சாதாரண சரீரம் இல்லை, இப்போ சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் மகிமையின் சரீரத்தோடு எழும்பி இருக்கிறார். அல்லேலூயா.
வெறும் சரீரத்தோடு இருந்தால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், ஒரு அற்புதம் தான் செய்ய முடியும், ஒரு குடும்பத்தை தான் சந்திக்க முடியும். இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் மகிமையின் சரீரத்தோடு ஓ ஹல்லேலூயா எழும்பி இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. மகிமின் சரீரமா எழுந்திருக்கிறார். இப்போ எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆமென். எங்கு போனாலும் அவர் வரலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எப்படியாகிலும் ஆண்டவர் பூட்டப்பட்ட அறையா இருந்தாலும் உள்ளே வர முடியும். அவருக்கு அது பூட்டப்பட்ட வீடு ஒரு தடை இல்லை. அதுதான் முதல் 2வது பாட்டு பாடிட்டோம், உம்மால் ஆகாத காரியம். ஆமா, ஏன்னா அவர் மகிமையின் சரீரம். உங்க சூழ்நிலையிலே வர முடியும். இங்க எல்லாம் இதுல எல்லாம் எப்படி ஆண்டுகிட்ட என் பிரச்சனையை சொல்வது என்று நீங்க நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்க. நீங்க வெளியூரோ உள்ளூரோ கர்த்தர் வர முடியும். ஏனென்றால் அவர் மகிமையின் சரீரம். இந்த நாடோ அந்த நாடோ எந்த நாடா இருந்தாலும் அவர் வர முடியும். ஒரு பைபிள் ஸ்கூல் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் பையனுக்கு சொன்னார், ஆண்டவர் எங்கும் இருக்கிறார், நீ போகும் இடமெல்லாம் கூட வருவார் அப்படின்னு சொன்ன போது அந்த பையன் கேட்டானா, டீச்சர் சொல்றதெல்லாம் புரியுதுன்னா ஆண்டவர் ஒருத்தர் தானே, என் கூட வராது, சரி இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க எல்லாரும் கூடயும் வருவாரா, அது எப்படி வருவார் அப்படின்னு கேட்டான். டீச்சருக்கு அந்த நேரத்தில் சொல்ல முடியல. ஜோம் பண்ணிட்டு கடைசியில் நாளைக்கு சொல்கிறேன்ட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாங்க, ஒரே நிலா தான் வானத்தில் இருக்கு, ஒரே சந்திரன் தான் ஒன்று தான் வானத்தில் இருக்கு. ஆனால் ஒரு 10 கிணறை எட்டி பாருங்க, 10 கிணத்துலையும் தெரியும். ஆமாம், இங்கே திருப்பூரில் பார்த்தாலும் நிலா தெரியும், மெட்ராஸில் போய் பார்த்தாலும் அந்த அந்த விளக்கம் சொன்னோன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவர் மகிமையின் சரீரத்தோடு அவர் எழுந்தபடினால் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு வருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க என்பதை ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய பயத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. நம்முடைய பயந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இயேசு சந்திக்க போகிறார், அங்கே அவர் இருப்பார். ஆமென். ஆகவே பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயா 41:10 ஏசாயா 41:10 மறந்துடவே கூடாது, ஈஸியாக சொல்லலாம். பயப்படாதே, நான் பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்படி சொல்லும்போது, இந்த வார்த்தை இருக்கும்போது ஏன் பயப்படணும்? ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், பைபிள்ல மாத்திரம் எத்தனை முறை பயம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது? 365 தடவை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மகளை பயப்படாதே, மகனை பயப்படாதே, ஊழியனை பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தை தாங்கி நடத்தி செல்ல தலைமைத்துவத்திலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது உங்களால் நடத்த முடியாமல் இருக்க ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளின் வளர்க்கிறத நினைச்சு, அவங்களுடைய திருமணத்தை நினைச்சு ஒரு பயம் உங்களுக்குள்ள வரலாம். ஆகவே உங்களுடைய பாதிப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒருவித பயம் நமக்குள்ளே, நம்ம பிள்ளைகளை நினைச்சா, நம்முடைய எதிர்காலத்தை நினைச்சா, பிஸ்னஸை நினைச்சா ஒருவித பயம் நமக்குள்ளே வரும். ஸ்தோத்திரம். கொரோனா நம்ம யாருமே நினச்சி பார்க்கல. அதில் அநேக குடும்பங்கள் கீழே போயிட்டாங்க, அநேக குடும்பத்தில் மரணம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் குடும்பங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி வரும்போதெல்லாம் உங்களுக்கு தனிமை, என் குடும்பத்தை என்னால் நிர்வாகம் பண்ண முடியல, நடத்த முடியல, இது வரைக்கும் நடத்திட்டேன், இப்போ வயசாக ஆக ஏதோ ஒரு அறியாத ஒரு பயம் வருதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆத்தும மணவாளன் உங்களோடு இருக்கிறார். குடும்ப தலைவர்களால் கைவிடப்பட்ட சகோதரியே, தாயே, ஆத்தும மணவாளன் உங்களோடு இருக்கிறார். ஆத்தும நேசர் சொல்லுங்க, ஆத்தும நேசர். ஆமென். ஆகவே நீங்கள் எதெல்லாம் நிறைவேற்றி முடிக்கணுமோ அந்த திராணியை கர்த்தர் கொடுப்பார், சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஆகவே பயம் நிறைந்த சூழ்நிலைகளை மாற்றதான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27. நமக்கு டைம் முடிஞ்சது. ஆகவே இருந்தாலும் இந்த போதும். இந்த வசனம் நம்ம ரொம்ப நேரம் ஆயிரும். முதலாவது, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார், அதுக்காக நான் உயிரோடு எழுந்தார். இரண்டாவது, நமக்குள் இருக்கிற மரண பயத்தை, தேவையில்லாத பயத்தை, அறியாமல் வருகிற பயத்தை நீக்கதான் உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் பயப்படாதீர்கள் சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கி ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பி கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். மூன்றாவதாக நாம் வாசித்தோம், சந்தேகம் நிறைந்த சூழ்நிலையில் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். ஸ்தோத்திரம். சந்தேகம், அந்த தோமானாலே சந்தேகம்தான். 3 நாளைக்கு முன்னே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அத்தனை சீசர்கள் இருந்தாங்க. எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? யூதாஸ் ஒருத்தன் இல்லை, 10 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 10 சீசர்களில் ஆண்டவர் அங்கே போகிறார். அந்த நேரத்தில் தோமா மிஸ் பண்ணிட்டான், ஒரு ஆராதனையை மிஸ் பண்ணிட்டான், ஒரு ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டான். இருக்க வேண்டிய அதை ஒரு ஆராதனை மிஸ் பண்ணால் நீ அந்த வேதனை உங்களுக்கு இருக்கணும். அடுத்த ஆராதனை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் தோமா அன்றைக்கு முதல் கூடுகையில் அங்கே யூதாஸ் இல்லை, மற்ற 10 பேர் தான் இருக்கிறார்கள். தோமா இல்லை, மிஸ் பண்ணிட்டான். எங்கே போனான்னு என்று தெரியல. ஒரு தனிக்குழு ஆரம்பிச்சுட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏதா பேசி நம்மளாம் தனியாக போகலாம் வாப்பா, இயேசுவே இல்லை, இந்த சீசர்களோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸுக, நம்ம தனியாக போகலான்னு பிரித்து போயிருப்பான். தனியாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பான். குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, தனியாக செயல்படுவார்கள். சிலர் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கும் தனி தட்டு, தனி பெட்டு. ஆமாம், அவங்க தனியாக செயல்படுவாங்க, குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுடைய போக்கே தனிப்போக்காக இருக்கும். குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க போக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதாவது குடும்பத்துக்கு ஒத்து வராதவர்கள். இந்த 10 பேர் ஒத்து வராமல் இவன் தனியாக போயிட்டான். யூதருக்கு பயந்து எங்கேயோ போயிட்டான், யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டான். உண்மையற்ற பொய்யான சில காரியங்களை சொல்லியிருப்பார்கள். அப்படிதானே பரப்புனாங்க யூதர்கள். இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்க, இயேசு செத்துட்டார், ஏதோ பொய்யாலாம் பரப்பி விட்டானுங்க இந்த யூதர்கள், ரோமருக்கு பயந்து, ரோம அரசாங்கத்துக்கு பயந்து. ஆகவே இந்த பொய், உண்மையற்ற சில காரியங்களை சொன்னதெல்லாம் இவனும் போய் சொல்லி சில ஆட்களை தாமசப்படுத்தி இருப்பான். உங்களை அப்படி அநேக பொய்களை பேசி உண்மையற்ற காரியங்களை சொல்லி உங்களை பிரிக்க பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் இந்த சபையில் உங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் தோமாவோ இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு குரூப்பை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த 10 பேர் போய் தோமா சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை தரிசித்தோம், சந்தித்தோம், அவர் உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு. நாங்கள் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம், இயேசு அங்கே வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே, வந்தது மாத்திரமில்லை, எங்களோட சாப்பிட்டாரு. என்ன கொடுத்தாரு ஏசப்பா? பொரித்த மீன். என்னங்க இன்னைக்கு எத்தனை பேர் மீன் வாங்க போறீங்க தெரில. சரி, பொரித்த மீன், கறி நெருப்பு போட்டு பொரித்த மீன். மறுபடியும் சொல்றேன், கறி நெருப்பு போட்டு பொரித்து. பைபிளில் 2 இடத்துல தான் கறி நெருப்பு போட்ட இடம். கேட்குறீங்களா? வாலிப தம்பி தங்கச்சி எழுதி வச்சுங்க. கறி நெருப்பு போட்ட இடம் 2 இடம். ஒரு இடம் கறி நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெண் பார்த்து கேட்குறா, நீ இயேசு மாதிரியே இருக்கிய? பேதுருவை பார்த்து கேட்டோன்னே அவன் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். கவனிக்கிறீங்களா? கறி நெருப்பு போட்ட இடத்துல மறுதளிச்சான். ஆண்டவர் மறக்கல. நம்ம என்ன செஞ்சோமோ அந்த சம்பவத்தையே காட்டி நம்மளை பிடிச்சிருவார். ஆமென். நம்ம மறந்துருப்போம்,
ஆண்டவர் மறுபடியும் கறி நெருப்பை போட்டு மீனை பொரிச்சு கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே கறி நெருப்பு போடும்போது என்னை மறுதளிச்சிட்ட, ஆனால் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன். அதே கறி நெருப்பு போட்டு ஆண்டவர் மீன் பொரிச்சு அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணிட்டா அவங்களுக்கு எழும்பி சோறு போடுறோமா? உங்கள் பிள்ளைங்க குறும்பு பண்ணிருச்சு, நீயே போட்டு தின்னு. வீட்டுக்கார் ஏதோ திட்டிட்டு போயிட்டாரு, அவர் வந்தால் சூடு பண்ணி கொடுக்குறோமா? குழம்பு சூடு பண்ணி தரீங்களா? அன்னைக்கு பழசு தின்னுடு, இதுதான் திங்கணும் அப்படின்னு வச்சிடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்க. இந்த சீசர்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டான். அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு ஆண்டவர் பழி வாங்கலை. கவனிங்க, பழி வாங்கலை. பரவாயில்ல, நீ என்னை மறுதளிச்சிட்ட, நீ என்னை காட்டி கொடுத்துட்ட, நீங்களாம் என்னை விட்டு ஓடிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறார். சொல்லுங்க, ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தால் நீங்கள் சமையல் பண்ணுங்க. ஆண்களே, அன்றைக்கு நீங்கள் சமையல் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமைச்சு கொடுக்குறார். ஆண்டவரே சமைக்கும் போது நம்மளாம் சமைக்கக்கூடாதா? ஆமாம். ஆனால் நம்ம சமைச்சா என்ன சொல்கிறாங்க நம்ம பிள்ளைங்க? இதை சாப்பிடும் நாளிலே அப்படி சமைச்சிடறோம் நம்ம. ஆனால் சிலருக்கு ஆண்டவர் ஒரு கிருபை, அந்த கை பாருங்க, அவங்க சமைச்சா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆகவே பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் யார் சமைக்கிறா? ஆண்கள் தான். நம்ம பெண்கள் ஒரு 5 பேருக்கு சமைக்கிறீங்க, 5000 பேருக்கு, 50,000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு சமைக்கிறது யாரு? ஆண்கள் தான். ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் இவர்களுக்கு லீவு, நீங்கள் சமைக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அந்த குழம்புல ஒரு அற்புதம் நடக்கும். இதுவரைக்கும் சாம்பார், ஆனால் இதை தேடி பார்த்தால் ரசமா சாம்பாரா தெரியல. நான் முதல் நாள் சாப்பாடு செஞ்சேன், அன்றைக்கு போட்டு கரண்டியை போட்டு குலுக்கிட்டே இருந்துட்டேன். சாப்பாடிலே அது கூழ். அன்றைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க, கொடுத்தேன், சந்தோஷப்பட்டாங்க. பள்ளி இல்லைப்பா, எனக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதை உற்சாகப்படுத்துங்க. தெரியாமல் முடி வந்துடும் சாப்பாட்டில், உடனே அதை தூக்கி திட்டாதீங்க, வீசாதீங்க. அம்மா மாமா, உன் தலையில் இருக்க வேண்டிய முடி தெரியாமல் இதுக்குள்ளே வந்துருச்சுமா, அடுத்த முறை கவனமாக செய் அப்படி சொல்லுங்க. ஒரு கல் வந்துருச்சா, அம்மா கல் நல்லா வெந்திருக்குமா, கொஞ்சம் பல்லு ஸ்ட்ராங் ஆகிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆள் அந்த கல்லை எடுத்து வாங்க வச்சு நசுக்குனாராம் போட்டு, இப்படியே ஆக்குறது அப்படின்னு. அப்படி அந்த கோபத்தை காட்டார் ஆண்டவர். அந்த கிருபை ஆண்டவர் சமைச்சு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சூப்பர் சமையல்கார். ஆமே. அதை பாருங்க, பொரிச்ச கறி நெருப்பு போட்ட இடத்துல பேதுரு மறுதளிச்சான். இப்போ கறி நெருப்பு போட்டு மீன் கொடுக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், கறி நெருப்பு என்னை ஆண்டவர் பழி வாங்கல, நான் செஞ்ச தப்பை சொல்லி காட்டல, குத்தி காட்டல, அதையே பேசி பேசி நோகடிக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம மறக்கிறதுக்காகவே. ஆனால் அவனுக்கு மனசாட்சி கஷ்டமாக இருந்திருக்கும். கறி நெருப்பு போட்டு மீனை பொரிக்கும் போதே அந்த கறி நெருப்பு ஞாபகம் வந்துருச்சு, மறுதளிச்ச சூழ்நிலை வந்துருச்சு. ஆண்டவர் பாருங்க, ரகசியமாக நம்மளை தொட்டு மனம் திரும்ப செய்வார். 4 பேத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்த மாட்டார், 4 சபைக்கு முன்னாடி அவமானப்படுத்த மாட்டார். நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அத்தனை சீசர்கள் அவ்வளோ பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற இருதயத்தை பாருங்கள். உங்கள் பெண்களே, நீங்கள் அப்படி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு மாதிரி இருந்தாலும், கணவன் ஒரு மாதிரி சமைச்சு கொடுங்க, ஜெபம் பண்ணி கொடுங்க. கர்த்தர் அவருடைய இருதயத்தை மாற்றுவார். அதில் உங்களுக்கு ஒரு சமாதானம் கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தை சொன்ன உடனே தோமா இதை முன்கூட்டியே ஆள் அனுப்பி எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? இப்போ 8 நாளைக்கு பின்னாடி சொல்கிறாங்க, இப்படி இயேசு வந்தார், எங்களோட சமாதானம் சொன்னார், எனக்கு முன்னாடி ஆள் அனுப்பியிருக்க கூடாதா? அப்போல்லாம் ஃபோன் வசதி இல்லை, ஆளையாவது அனுப்பியிருக்க கூடாதா? இயேசுவை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்க கூடாதா? நான் வந்திருப்பேனே அப்படியெல்லாம் சொல்லாம அவன் பாருங்க என்ன சொல்றான் பாருங்க.
இதையெல்லாம் நான் நம்புவதற்கு என் காதில் என்ன பூவா வச்சிருக்கிறேன், பூவா சுற்றி இருக்கிறேன். என் காதில் பூ சுத்த முயற்சிக்காதீங்க, என்னை ஏமாத்த பார்க்காதீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு காரியத்தை நம்புனா நான் கண்ணார பார்த்தாதான் நம்புவேன், தொட்டு பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு இயேசு இல்லாதப்ப சொல்கிறான். கவனிக்கிறீங்களா? இதை முடிக்க போகிறேன் 2 நிமிஷத்தில். இயேசு இல்லாதப்ப சொல்கிறான், நான் கண்ணார பார்த்தாதான் தொட்டு பார்த்தாதான். அப்போ இயேசு அங்கே இல்லை. ஆனாலும் நம்ம பேசுறதெல்லாம் கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார். வீட்டில் பேசுறதெல்லாம் கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார். 8 நாளைக்கு பின்னாடி வந்து என்ன பாருனார், அப்புறம் தொட்டு பாருனார், விழாவை தொட்டு பாருனார். யாராவது போட்டு கொடுத்தானுங்களா? என்னடா என்னை கூப்பிட்ட உடனே இங்கே வா என்னை பாருங்கிறாரு, தொட்டு பாருங்கிறாரு. அப்போ இந்த சீசர்கள் எவனோ போட்டு கொடுத்துட்டான். 8 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னதை எவனோ போட்டு கொடுத்துட்டான், காதில் ஊதிட்டான். நமக்கு பிரச்சனையே அதுதாங்க. சர்ச்சுக்குள்ள கூட அந்த பிரச்சனை இருக்கு. பிரசங்கம் வரும்போது யாரோ பாசு காதில் போட்டுட்டாங்க, ஊதிட்டாங்க. மனைவி கொஞ்சம் முன்னாடி போகும்போதே எனக்கு தெரியும். ஒருத்தர் வந்து சொல்றாரு என்கிட்ட, இன்னைக்கு அவ என் கூட 9 மணிக்கு வராம 7 மணி ஆராதனைக்கு போகும்போதே எனக்கு தெரியும் அவ போட்டுட்டா பாசு காதில். ஆகவே இன்னைக்கு பிரசங்கம் முழுவதும் எனக்கேன்னு அப்படி வந்து சொன்னார். நான் அப்படி பிரசங்கிக்கல. அன்னைக்கு பிரசங்கம் முழுவதும் எனக்கு தான் நான் நினைச்சு சந்தோஷமா போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தோமா அப்படி நினைச்சிருப்பான். நான் சொன்னதை அப்படி இவன் சீசர்கள் போய் இயேசுகிட்ட போட்டுட்டானுங்க. அதனால தான் இயேசு தொட்டு பார்க்க சொல்றார். நான் கண்ணார பார்த்தாதான், தொட்டு பார்த்தாதான். ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பதான் நம்புவேன்னு சொல்றான். ஆனா பைபிள் சொல்லுகிறது 2 பேர் அல்லது 3 சாட்சிகளினால் உறுதி செய்யப்படும். என்ன 2 சாட்சி 3 சாட்சி மூலமா உறுதி செய்யப்படும் பைபிள் இருக்கு. ஆனா 2 பேர் அல்ல, 3 பேர் அல்ல, 10 பேர் சொன்னாலும் நம்பல. எவ்வளவு பெரிய ஆட்கள்! எத்தனை பேர் சொன்னா நம்ப மாட்டாங்க. 10 பேர் சொல்லி இருக்கிறாங்க, நம்பல. ஊரே சொல்லட்டும், நான் நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தோமா. ஒரு மாதிரி கேஸை ஆண்டவர் தொட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயன்படுத்தி நம்முடைய இந்தியாவுக்கு அனுப்பி தந்தார். என்ன கேஸ? ஒரு மாதிரி கேஸ, ஒரு மாதிரி கேஸ, சந்தேக கேஸ. உங்க வீட்டில் ஒரு மாதிரி கேஸுக்கு இருக்குதா? என்னது ஒரு மாதிரி கேஸ், அது நமக்கு ஒத்து வராத கேஸ். இங்கே இழுத்தாது அங்கே இழுக்கும். ஒரு மாதிரி நம்ம குடும்பத்துக்கே ஒத்து வராது போல இருக்கு இந்த கேஸ் அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறார். யாரெல்லாம் உங்க பிள்ளைகளை ஒரு மாதிரி கேஸ்ன்னு ஒதுக்குனீங்களோ, உங்க வீட்டுக்காரரை ஒதுக்குனீங்களோ, உங்க மனைவி ஒரு மாதிரி பேசாத, நான் சிலருக்கு தெரியும், அவங்க ஆசையா பேச ஆரம்பிப்பாங்க. பேசாத, உனக்கு தெரியாது, அமைதியா. எல்லாமே இவரு தான் பேசணுமா? ஒரு நாளைக்கு பெண்கள் 14,000 வார்த்தை பேசணுமா? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வார்த்தை வெளியே கொட்டணும்? 14,000. ஆண்கள் நாங்க ஒரு நாளைக்கு 7,000 வார்த்தை. இன்னைக்கு நீங்க பெண்களை வாய மூடு, உனக்கு தெரியாது, நீ முட்டாள், நீ அறிவில்லாதவ, இதுல சம்பந்தம் கலக்காத, நீ எதையும் பேசாத, போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 14,000 எல்லாம் சேர்ந்து 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 ஒரு நாள் டபால் தூங்கினவங்க எழும்பினதுக்காய் ஸ்தோத்திரம், ஒரு நாள் வெடிக்கும். அப்பதான் பாஸ்டர் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஆகவே கொஞ்சம் பேச சகோதரிகளுக்கு அனுமதி கொடுங்கள். பாசமா பேசுவாங்க, நான் கேட்பேன். நான் என்ன பேசுறேன், எங்க பார்த்து எடுக்கிறீங்க? அவங்கள முகத்தை பார்க்கணுமாமா, கொஞ்சம் பாருங்க. கால் வலின்னு சொன்னோன்னா அப்படியாம்மா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கூட்டிட்டு போறீங்களோ இல்லையோ, போலாமான்னு சொல்லிடுங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க. நான் இப்படி கிடக்கிறேன், அந்த பேச்செல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏசப்பா பாருங்க
அந்த தோமாவை ஒரு மாதிரி கேஸ். என்னங்க யாருங்க அவர் சொல்ற நான் இல்லைல்ல அப்படி இல்லைங்கிறாரு. சிலர் நம்மளை அப்படி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கேஸ். உங்களை ஒரு மாதிரி கேஸை தான் கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்த போகிறார். ஒரு மாதிரி கேஸை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயன்படுத்தினார் தோமாவை. அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார். அவர் எப்பொழுதும் சந்தேக பேர் வழியா இருந்தார். நம்மளை அப்படி அவரை சில ஆட்களை அப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க. திருந்தி வருகிறவர்களை சந்தேக பேர் வழியாய் பார்க்காதீர்கள். மனம் திரும்பி வருகிறவர்களை பழைய பாவத்தை அவரிடத்திலே பார்க்காதீர்கள். ஆண்டவர்களை ரட்சித்திருக்கும் போது நீங்கள் பல சந்தேகத்தோடு அவங்கள பார்க்கக்கூடாது, சந்தேகத்தோடு பேசக்கூடாது. ஆண்டு இந்த ஒரு மாதிரி கேஸை கர்த்தர் மாற்றி நம்முடைய இந்தியாவுக்கு அனுப்பி இன்றைக்கு அதன் மூலமாக தான் இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இடையில எங்கேயோ போயிட்டான், இப்போ வந்துட்டான். சிலர் ஆளை பார்த்தீங்கன்னா போகிறதும் வருகிறதும் போக்குவரத்து அமைச்சராக இருந்திருப்பாங்களோ என்ன தெரில. நோவா பேழையில் போகிறதும் வருகிறதும். இவன் எங்கேயோ போயிட்டான், யார் பேச்சை கேட்ட போயிட்டான், ஆனால் இப்போ வந்துட்டான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஏதோ மிஸ் பண்ணிட்டான். ஆகவே சர்ச்சுக்குள்ளே மாத்திரம் ஏதாவது காரியம் நடக்குது, மிஸ்டேக் நடக்குதுன்னு உடனே எங்கள் காது கொண்டு வந்துடணும். அந்த சர்ச்சில் நிறைய காரியம் நடந்திருக்கு, யாருமே என் காது கொண்டு வர மாட்டாங்க. 10 வருஷமாயும் கொண்டு வரல. 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு சகோதரன் ஆராதனை முடித்து கீழே போகும்போது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிரதரை கூப்பிட்டு, பிரதர் இங்கே வாங்க, நாங்கள் ஒரு ஹோட்டலில் பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம், வரீங்களா, தங்க ஃபோன் நம்பர் நாராம். உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி ஒருத்தர் வாசலில் நின்று ஜனங்களை எல்லாம் வேறு பக்கம் கூப்பிட்றான். அவர் சொல்லிட்டார், எங்கள் சர்ச்சிலேயே நல்ல செய்தி எங்களுக்கு இருக்குது, ஆண்டுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்குது, அது போதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டானா, தெளிவாக பேசிட்டார். உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். அப்போ அங்கே பின்னாடி என்ன நடக்குது பேக் சைடில் வெளியே, அது நியூஸ் எங்களுக்கு உடனே தருவதற்காக ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு பிரதர் வந்து சொல்கிறார், ஒருத்தன் அங்கே வெளியே நின்று வசூல் பண்ணிட்டு இருக்கிறான், ஏதோ காமிச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ். நம்ம உடனே சர்ச்சில் சொல்லிட்டோம், கொஞ்சம் உஷாராக இருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது உடனே அது பெருசு வெடிச்சு ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். இவன் ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு போயிட்டான், உள்ளதான் ஆண்டவரோட தான் இருக்கான ஒரு குரூப் தனியாக சேர்த்துறான். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஜெபிக்க தான் நான் பாஸ்டர் போனேன், ஜெபிக்க தான் போகிறீங்க, ஊழியம் செய்து தான் போகிறீங்க, ஆனால் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக குடும்பத்தோடு சேர்ந்து சபையோடு சேர்ந்து ஊழிய தரிசனத்தோடு சேர்ந்து செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாராவது அப்படி உங்களை எங்காவது கூப்பிட்டாங்கன்னா, இருங்க பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன், அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லணும். கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் அந்த சபையில் செய்யாதனால எங்கேயோ டீமாக குழுவாக பிரிஞ்சு செதறி போயிட்டான். இனி நம்முடைய சபைக்குள்ள அந்த தவறு நடக்கக்கூடாது, கர்த்தர் விடமாட்டார். ஆமென். நல்ல ஜனங்க நீங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலாம். இந்த 3 வருஷம் நான் 30 வருஷம் செய்யாத ஊழியம் இந்த 3 வருஷத்தில் திருப்தியாக செஞ்சுருக்கிறோம். 30 வருஷம் தலைவலி நெஞ்சு வலியெல்லாம் வந்திருக்கோம். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் தலைவலி இல்லை, நெஞ்சு வலி இல்லை, நிம்மதியாக ஊழியம் செய்கிறோம், சந்தோஷமாக செய்கிறோம். டெய்லி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி அப்படி ஏதாவது சொல்லிடுறாங்க போய் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அது கஞ்சி குடிச்சாலும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆலோசனை சூழ்நிலையில் எங்களோட நிற்கிறது. உங்களை பிரிக்க, சபை விட்டு பிரிக்க சத்துரு எத்தனை திட்ட போடுறான். ஆனாலும் நீங்கள் இந்த சபையில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எங்களுக்கு தெரியும், ஜெபம் பண்ணி எப்போ அனுப்பணுமோ ஊழியத்துக்கு அனுப்புவோம். ஆமென். இப்போ ஒரு நல்ல குடும்பத்தை ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் முழு நேர ஊழியத்துக்கு. கஷ்டம்தான், மனசில் ரொம்ப வேதனையாக தான் இருக்குது அந்த குடும்பத்தை இழந்தது. ஆனால் சொல்லிட்டாங்க, மாதத்துக்கு ஒரு முறை வந்துடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னாங்களாம், வாரம் அந்த சர்ச்சு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நான் வரேன், இல்லைன்னா வரமாட்டோம் பின்னாடி அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டார், இல்லைம்மா நம்ம சபை அதுதான், ஆனால் சூழ்நிலை நம்ம இடம் இங்கே வாங்கிட்டோம், இங்கே வீடு கட்டுறோம்,
நம்ம போயிடுவோம். மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போயிடலாம். இந்த நல்ல குடும்பங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஊழியத்துக்காய் கொண்டு போகிறார். அவர்களை கர்த்தர் பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். அப்படி உள்ள ஆத்துமாக்களை நான் பிடிச்சி வைக்க முடியாது. உங்களை அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களை அனுப்ப நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நிறைய ஊழியர்கள் எழும்பணும். விபிஎஸ் நடத்தினதை பார்த்தீங்களா? மறுபடியும் ஒரு முறை போடுங்க. இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறார். படிப்பறிவில்லாத இவர்கள், பண வசதி இல்லாத இவர்கள் சாதித்ததை பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு மாதிரி கேச கர்த்தர் மாற்றி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்தியாவுக்கு தோமாவை அனுப்பினார் என்றால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு மாதிரி போயிட்டா பரவாயில்ல, மீண்டும் ஆண்டவர்கிட்ட வாங்க. இன்றைக்கு அவர் உங்களை கையில் எடுக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய கையில் என்னை தருகிறானப்பா. ஆண்டவரே, இன்றை என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா சொல்லுங்க எல்லாரும், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என்னை மாற்றுங்கப்பா என்ற ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் வரும்போதே காணிக்கை பெட்டி பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போது பாருங்கள், டைம் தாண்டி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை பயன்படுத்துவது நல்லது. ஒரு நாட்கள் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை 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 பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லை, கர்த்தருண்டு. பயமில்லை 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 பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. ஓ, பயத்தின் ஆவி வெளியேறட்டும். நம்பிடும் தேவன் மரண பயம் இந்த கட்டிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. ஓஹோ, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தருண்டு. எல்லாரும் பாடுங்க. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை ஓ. பயமில்லை பயமில்லை பயமில்லை, பயமில்லை பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. கபலபரியா கரபலபரப. ஒரே நிமிடம் எல்லாரும் நெஞ்சில கை வைங்க. வலது கையை வைங்க. நெஞ்சு மேல கை வைங்க. நெஞ்சு மேல கை வைங்க. வாலிப தம்பி கை வைப்பா. தங்கச்சி கை வைங்க. வயதான பெற்றோரே கை வைங்க. இயேசுப்பா, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அந்த நெஞ்சு வேதனை, இருதய வேதனை, அந்த தேவையில்லாத, நான் பயப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஒரு வித பயம், என்னை அறியாத ஒரு பயம் என்னை தூங்க விட மாட்டேங்குது, என்னை குழப்புது. இதனால் எனக்கு வியாதி தான் வருது, பலவீனம் ஆயிட்டேன். அப்படி வந்திருக்கிறாங்கப்பா. வாகனத்தில் போகும்போது அந்த பயம் வருகிறது. ஆஃபீஸில் உட்காரும்போது அந்த பயம் உங்களை வருகிறது. இப்போ நெஞ்சு மேலே கை வச்சு ஜெபிக்கும் போது, உங்கள் இருதயத்தில் கை வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த மரண பயத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார்.
அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய குடும்பத்திலே சபையிலே நடக்காதபடி கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாப்பாராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் அமர்வதற்காய் நன்றி. கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே 10th +2 பாஸ் பண்ண நல்ல மார்க் எடுக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும். தோமாவை மீண்டும் பயன்படுத்தின தேவன் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுகிறதை நாங்கள் பார்க்கட்டும். இருக்கிற கிராமத்திலே போகிற ஊழியத்திலே அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. நீரே தொடர்ந்து மகிமைப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட யாவரோடு சதா காலம் நிலைத்திருப்பதாக. உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.